வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். உங்களை பார்க்கும்போது தான் சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சார். எல்லாரும் ரெண்டாவது கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. முதல் கல்யாணம்ன்றது போகி இப்ப ரெண்டாவது கல்யாணம் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நடிகர் தனுஷ் மிருனாள் தாகூரை ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாரு. அதுவும் February 14 அன்னைக்கு கல்யாணம்னு சொல்லி டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அது உண்மையா சார்? யூடியூப்காரங்க நேயர்களை தங்கள் வயப்படுத்துவதற்காக, பார்வையாளர்களை அதிகப்படுத்துவதற்காக உருட்டுல இதுவும் ஒண்ணு. February 14 அன்னைக்கு காதலர் தினம். உடனே காதலர்கள் தினத்துல அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு உருட்டுறாங்க. மிருனாள் தாகூர் ஒரு 15 நாட்கள் முன்னாலே சொல்லிட்டாங்க, அவர் எனக்கு நண்பர், அவ்வளவுதான். சும்மா இந்த மீடியாக்காரங்க போட்டு உருட்டிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணு. ரெண்டாவது, தனுஷ் ஏன் மௌனமா இருக்காருன்னு நீங்க கேட்கலாம். எத்தனை இடத்துல தாங்க அவர் மறுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் வேலையே இப்ப இதாத்தான் இருக்கும். அவர் டைரக்ட் பண்றாரு, நடிக்கிறாரு, ஹிந்தி படத்துல நடிக்கிறாரு, தெலுங்கு படத்துல நடிக்கிறாரு, ஹிந்தி படத்துல, இங்கிலீஷ் படத்துல நடிக்கிறாரு. அவருக்கு நேரமே இல்லை. ஒரு காலகட்டத்துல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆட போட இவனை சும்மா நேரத்துக்கு எதையாவது கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. யாராவது விவரத்தா தனுஷ், யாராவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா தனுஷ், தனுஷோட யாராவது ஜோடி நடிச்சாங்களா அவரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இப்படியே பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு தனுஷ் ஸ்தானத்துல நம்ம இருந்து பார்த்தோம்னா, அவருக்கு இப்போ வயதுக்கு வந்த பையன் இருக்கான், 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே அப்படி சிங்கக்குட்டி மாதிரி இருக்காங்க. அவரு மேல 2 பேரும் இவர் ரொம்ப பாசத்தை வச்சிருக்காரு. அந்த சூழ்நிலையில பையன்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க வேண்டிய வயசுல அப்பா கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக். சோபன் பாபு ஜெயலலிதாவோட லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தார். அப்ப அவருக்கு வயசுக்கு வந்த பையன் ஒருத்தர் இருந்தான். பொறுத்து பார்த்தான். ஒரு நாள் நேரடியா பாய்ஸ் கார்டனுக்கு ஜெயலலிதா உண்டு இல்லைன்னு ஆகி போயிட்டான். அதோட சோபன் பாபு ஜெயலலிதா உறவு கட். கல்யாணம் பண்ணிக்கல, லிவிங்ல தான் இருந்தாங்க. ஆமா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அது தவறான தகவல். ஜெயலலிதா குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாங்க, அதுவும் தவறான தகவல், தப்பான தகவல். இல்லவே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜெயலலிதாவும் எனக்கு தெரியும், அவங்க அம்மா சந்தியாவும் எனக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில முழுக்க 100வது நாள் விழாவில் அவர் விருந்து வச்சாரு. அவர் எனக்கெல்லாம் விருந்து வச்சாங்க. அப்போ நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்டாங்க. அவ்வளவு ஒரு மரியாதையான பெண்மணி ஜெயலலிதா, முற்றும் அறிந்தவர். அப்போ அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அவங்க அரசியலுக்கே வந்துக்க மாட்டாங்க. அவ்வளவு குழந்தைகள் மேல பற்று உள்ளவர். இந்த பசங்க பாழா போனவனுங்க, வந்தவன் போனவன், இருந்தவன் செத்தவன், ஒரு இளவும் தெரியாமலாம் ஜெயலலிதா குழந்தை இருக்குங்க. இதை விட கொடுமை, 2 குண்டச்சிகளுக்கு நான் ஜெயலலிதாவுக்கு தான் பிறந்தேன்னு சொல்றாரு. விளங்குமா? ஏண்டி உங்களுக்குலாம் சாபம் விடுறேன், நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தனுஷ் நிச்சயமாக 2ஆம் திருமணத்தை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா பெண்ணா இருக்கனால கேட்கல, அவருக்கு பாடி டிமாண்டுன்னு பேசாரு அப்படின்னு கேட்கலாம். ஆமா, இல்லைன்னு சொல்லல. அவர் நடிகர், அவர் மேல எத்தனையோ பேர் கிரஷா இருக்காங்க. அவரு விரும்ப வேண்டியதில்லை, தானா விரும்புறவங்க இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பாடி டிமாண்ட் நிறைவேற்றிருக்காரு. இதுக்கு ஒரு கல்யாணம்னு ஒரு தேவையா? கரெக்ட். அதுவும் அவருக்கு ஹிந்தி தெரியாது, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி. அதுவே ஃபர்ஸ்ட் இடிக்குது இல்ல? இல்ல, இப்ப அவரு ஹிந்தி பேசுறாரு. ஏன்னா அவருடைய தாய்மொழி தெலுங்கு. சோ அவங்க ஈஸியா தெலுங்கு ஹிந்தி கத்துக்கலாம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிருனாள் தாகூருக்கும் தனுஷுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவங்க ரேஞ்சு வேற, அவங்க லிவிங் ஸ்டைல் வேற. இப்ப இவங்களுக்கு அப்பா இருக்காரு, செல்வராகவன் டைரக்டர் இருக்காரு, அந்த அண்ணன் செல்வராகவன் கஸ்தூர்ராஜா இருக்காரு. கஸ்தூர்ராஜா கிட்ட கேட்காம இப்போதைக்கு அவரு எதுவும் பண்ண மாட்டாரு. ஏண்டா போயும் அப்படின்னு ஏற்கனவே உங்க அண்ணன் சோனியா பட்ட பாடு போதாதான், புரியுதா? சோ ஏற்கனவே அவங்க அனுபவத்தை பெற்றிருக்காங்க, அதை பண்ண மாட்டேன். இப்ப அவங்க அண்ணனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, 2வது கல்யாணமும் டிவோர்ஸ் ஆக போகுது, ஏதோ பிரச்சனை. அது எங்க பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை 2 பேருமே வெளியே கொண்டு வரல. அதனால அதை பத்தி நாம ஏன் பேசணும்? அவர் போதைக்கு அடிமையாயிட்டதா சொல்றாங்க. அது யாரு போதைக்கு அடிமையாக இருக்கா? சிவகுமாரை தவிர 1-2 பேர் இருக்காங்க குடிக்காம இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் படப்பிடிப்பு இல்லாத நேரத்துல, இல்ல படப்பிடிப்பு முடிஞ்ச நேரத்துல
தண்ணி அடிக்க தான் செய்றாங்க. அவங்களா டாக்டரா பார்த்து எப்பா வேண்டாம் நிறுத்திக்கன்னா நிறுத்துறாங்க. ம், ம். உதாரணம் சொல்ல போனா இயக்குனர் பாலா சமீபத்தில் சொல்லியிருக்கு ஆமா நிறுத்திருக்காங்க. என்ன. அதனால அது மாதிரி டாக்டரா சொன்னா அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. மற்றபடி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. குடிக்கிறவங்க தான். ஓகே. இப்ப சோனியா அகர்வாலும் குடிச்சாங்க, இவரும் குடிச்சாரு. ம், அதனால போதையினால் அவர்கள் விவாகரத்து செய்து கொண்டார்கள்னா ம். அது ரொம்ப rare. இப்ப நம்ம 2வது கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தோம். ரீசெண்டா ஒரு நடிகை வந்து 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் புகழ் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அனிருத் ஸ்ரீகாந்தி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவரும் ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்யுக்தாவோட முன்னாள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை வந்து கரெக்ட் பண்றதுன்றது. சோ இப்ப அந்த கல்யாணம் வந்து அவங்க கோவில்ல பண்ணிருக்கிறதாவும், ஆனா அது வந்து செல்லாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இதுல என்ன சார் நடந்துட்டு இருக்கு உண்மையா? நிறைய பேரு ம். கோயில்ல வெளிப்புறத்துல இருந்துகிட்டு மாலையை மாத்திடுவாங்க. ஆமா. அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. ம். திருப்பதி கோயில்லையும் ம். கல்யாணம் பண்ணா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஆமா. அந்த விதிமுறைகள் கட்டணம் எல்லாம் அவங்க விதிமுறைகள் சரியா இருக்கான்னு சரிபார்த்த பிறகு கட்டணம் வாங்கி முறையா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இந்து மத அறநிலையத்துறையிலையும் திருமணத்துக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்கு. என்னுடைய மகள் திருமணம் கூட திருப்பூர் முருகன் கோயில நடந்துச்சு. ம். 15 நாட்களுக்கு முன்னாலேயே மணமகன் போட்டோ, மணமகள் போட்டோ, ஆமா. 2 அப்பா Register பண்ணணும். அம்மா போட்டோ, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்த பிறகுதான் ம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். அப்படி இருக்கும்போது இவங்க தடாலடியா போவாங்க, மாலையை மாத்திப்பாங்க. அந்த திருமணம் செல்லாது. ம். அது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. இப்போ இந்து அறநிலையத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட அதை எடுத்து 10 நாள்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொண்டு கொடுத்தா அவங்க அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா. இதுதான் நடைமுறை. ம். இந்த நடைமுறையை அவங்க பின்பற்றினார்களா என்பது எனக்கு தெரியும். ம். ஏன்னா 2 பேருமே டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுக்கணும். அதனால அது செல்லுமா செல்லாதாங்கிற சந்தேகம். ம். So அவங்களோட கல்யாணம் எனவே வந்து செல்லாது. நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட அது வந்து திருமணம் மாதிரி, திருமணம் அல்ல. So அதே மாதிரி இன்னொரு நடிகை வந்து சம்பளமே வாங்காம நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது ஆமா, நிக்கிலா விமல் ம். இன்னொரு நடிகை. ம். அவங்க வந்து இப்போ ஒரு வருஷமா சினிமாவில் நடிக்கல. இல்ல. ஆமா. இப்போ திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் கடைசியா நடிச்ச 4 படங்களுக்கு இப்போ ப்ரொடியூசர் சம்பளமே கொடுக்கல. நான் பல முறை கேட்டேன், நொந்து போய் விட்டுட்டேன். எதுக்கு சும்மா சினிமாவில் ஓசையில் நடிக்கணும் என்று சொல்லி நான் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று நிக்கிலா விமல் வருத்தமா சொல்லியிருக்காரு. அவ்வளவு கோடி கோடியா படம் எடுக்கிறாங்க சார். பணம் போட்டு ஒரு நடிகைக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா அது காரணம் என்ன சார்? இதுல சம்பளம் கொடுப்பதற்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த நடிகை ஒப்பந்தமாகும் பொழுதே ப்ரொடக்ஷன் மேனேஜர் சில விஷயங்களை சொல்லுவார் நடிகைட்ட. ம். இதுக்கெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸோ கரெக்டா அந்த சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இடையில இந்த நடிகைகள் வந்து முரண்டு பிடிப்பாங்க. ம். அதெல்லாம் முடியாதுன்னா அவன் சம்பளத்தை நிறுத்திடுவான். So அதனால ஒரு காரணமா? அதுவும் ஒரு காரணம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் பேசுறவங்க யார் இந்த ப்ரொடியூசர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ம். அதுல வேதனை. அப்பதானே அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். சரி, இந்த நடிகை இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நடிகை சங்கத்துல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதுக்கான ஒப்பந்தம் அவங்க வச்சிருக்காங்களா? ம். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இந்த கேள்வியெல்லாம் எழத்தான் செய்யும். சும்மா பப்ளிசிட்டி சேக்காக வாய்க்கு வந்து பேசுறது கூட உண்டு. நிக்கிலா விமல் சொன்னது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ம். அப்படி உண்மைன்னா இந்தந்த ப்ரொடியூசர் எனக்கு தரல, இந்த பாருங்க பத்திரம்னு சொல்லிப்பாங்கல்ல. ஆமா. சும்மா 19 போற போக்குல அடி வாரி தூக்கி போன என்ன? So நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு பிரச்சனைக்கு முன் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல உறுப்பினரா இருந்தாதானே சார் நம்ம வந்து அதை அணுக முடியும். அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல, மேக்சிமம் ஒரு 2வது படத்துக்கே நடிகர் சங்கத்துல இருந்து சேர்ந்துடணும். சேர்ந்துடணும். ஏன்னா அப்ப நல்ல சம்பளம் வாங்கிடுவாங்க. ம். ப்ரொடியூசரே அதுக்கான காசு கட்டிட்டு ஒரு சிலர் தான் சேராம இருப்பாங்க. ம். ஆனா அப்புறம் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அது பிரமொழி நடிகர்களா இருந்தாலும் ம். அதான் சட்டம், சேர்ந்துருவாங்க. காலகட்டத்துல வந்து சினிமா அரசியல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈடு கொடுத்து வேகமா போயிட்டு இருக்கு சார். சினிமால இருக்கிறவங்களும் அரசியலுக்கு வர்றதுனால அரசியல் அதை விட பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. விஜயோடைய ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்ப அவரோட படம் வருமா வராதா, எப்படி சார் இருக்கு நிலைமை? வரும். ம். ஆனா தேர்தலுக்கு முன்னால் வருமா என்பது இயக்குனர் கையிலையும் தயாரிப்பாளர் கையிலையும் சென்சார் கையிலையும் இருக்கு. அவங்க கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸை பூரா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்
சொல்ற பட்சத்துல சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ம், வரைமுறைகளை அனுமதிக்குது. ம். இல்ல நாங்க இது இந்த காட்சிகள்லாம் வேணும் மறுசீராய்வு குழுக்கு போகணும்னு சொன்னா லேட் ஆகும். ஓகே. இப்போ ஃபைனல். இன்னொன்னு பிப்ரவரி மாசம் ஆரம்பத்திலே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க. ஆமா. ஸோ இவங்க ஜனவரி இந்த கடைசிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ம், ஆனா நீதிமன்றமும் அதுக்கு உடன்பாடா இல்லை. ம், உடனே நாங்க எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க ஏன் சர்டிபிகேட் வாங்காம தேர்தல் தேதி அறிவிச்சீங்க? நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சனால நாங்க வந்து உடனே விசாரிக்கணுமா என்று பிளண்டா மறுத்துட்டாங்க. ஓகே. சென்சார் தரப்புல இருந்தும் அந்த தனி நீதிபதி வந்து எங்களுக்கு அவகாசம் தராமலே அறிவிச்சிட்டாங்க. ம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து சென்சார் அதிகாரியும் ஒத்துக்கொண்டார், சென்சார் உறுப்பினரும் ஒத்துக்கொண்டார். எனவே இப்ப நிலுவையில் இருக்கு. அது அடுத்த கட்டம் எப்போ பாக்குறாங்க என்னங்கிறது சொல்ல முடியாது. அது அவங்க கட்ஸை கொடுக்கறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சென்சார் போர்டு. இப்போ கோடிக்கணக்குல பணத்தை போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் ப்ரொடியூசர் இவங்க எல்லாம் வந்து திரும்பி ஏதோ பணம் கேட்கறதா ஒரு பிரச்சனை வந்தது. அது உண்மையா சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ம், இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சுங்க. ஆமா. இவங்க முதல்ல சென்சார் ஏன் வாங்கல? ம், ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகி எப்ப வேணா ரிலீஸ் ஆகி போட. ஆமா. சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும்ல. முன்னாடியே சென்சார் சர்டிபிகேட் வாங்காம நீ ஏன் ரிலீஸ் தேதி அறிவிச்ச? ம், ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஆமா. அது ஒண்ணு இருக்கு. அப்ப யார் தப்பு? ம், இதை யோசிக்கல. அதாவது நடுநிலையாளர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். ஏப்பா நீ எப்ப வேணா ரிலீஸ் பண்ணிக்க, ம், படம் முடிஞ்சிருச்சு. சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீ லேட்டா ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஆமா. எத்தனை படங்கள் அப்படி வந்துச்சு? 6 மாசம் கழிச்சு எல்லாம் வந்து. ம், ம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுவரைக்கும் ரஜினி படமோ கமல் படமோ சென்சார் சர்டிபிகேட் வாங்கின பிறகு தேதி அறிவிப்பாங்க. ம், இவங்க என்ன முன்னுக்கு பின் முரணா வழக்கத்துக்கு மாறா நாங்க ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவோம், ம். அதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அது ஒத்துப்பாங்களா? ஓகே. நீ பணம் 1008 அடிய பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, ம், இங்க சாட்சியும் சட்டமும் தான் முக்கியம். நான் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உடனே எனக்கு ஃபேக்டரி பெர்மிஷன் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க அது மாட்டாங்க. மாதிரிதான். அதுதான் அவருமே ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு, சாதாரணமாவே படத்துக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆமா, அப்புறம் அப்படி உஷாரா இருக்கணும்ல. ம், ஆமா. ஏங்க ஏற்கனவே தலைவா படத்துல நீங்க பிரச்சனை வந்தது. சந்திச்ச, மெர்சல் படத்துல சர்க்கார்ல சந்திச்ச, வந்தது. ஆமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு படம் நீ தயாரிப்பாளர்கிட்டே சொல்லியிருக்க ம், ம். இந்த மாதிரி இந்த படம் சிக்கலை சந்திக்கணும். ஆமா. அப்படி சொல்லி. ஆன்டிசிபேஷன் எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கும் பொழுது நீ ம், உஷாரா இருக்கணும்ல. ம். ஏங்க பிரஷருக்கான அறிகுறி வரும்போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல. இருக்கணும். ஆமா. நீ பாட்டுக்கு பேசாம இருந்துட்டு ம். இப்ப வந்து குய்யாங்குமியான்னு கத்துனா அது சட்டத்தை முன்னு எடுக்கூடாது. ஓகே. ரெண்டாவது அதை வந்து பிஜேபி நிறுத்துது, திமுக நிறுத்துது, எல்லாம் பொய். ம், ஏங்க மோடிக்கு தான் வேலை இல்ல? ஜனநாயகம் படம் வந்துட்டுன்னா உடனே தேர்தலில் பாதிக்குமா? ஒன்றும் கிடையாது. கேப்டன் எத்தனை படம் நடிச்சாரு, ம். உடனே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? ஏன் எத்தனை பேர் அரசியல் பேசுனாங்க? அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படங்கள் வேறு, மக்கள் மனம் வேறு. ஓகே. தப்பு நடுநிலையா நோக்கணும்னா ஜனநாயகம் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் எல்லாம் இருக்கு. நீ எதிர்பார்ப்பு உனக்கு எப்படியும் சக்க போடுவாங்கன்னு தெரியும். ம். அப்போ உஷாரா முதல்ல சென்சார் சர்டிபிகேட் கொடுத்து வாங்கிக்கணும்ல. வாங்கிருக்கணும். இப்ப இவங்க லேட்டா ம். பண்ணதுதான் தப்பு. ஆமா. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அவரோட பாடல் அப்படின்னாலே அது தனித்துவமான ஒரு மியூசிக், பாட்டு எல்லாமே இருக்கும். அவருக்கு இப்போ வாய்ப்பு குறையுதுன்ற ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது உண்மை? வாய்ப்பு குறைவுதான். ம், அதுக்கு காரணம் ம், ரஹ்மான் தான். ம், ஏன்னா இரவு பறவை, ம். ராத்திரிகள் தான் மியூசிக் போடுவார், 9 மணிக்கு தான் மியூசிக் போடுவார், விடிய கால 4 மணி வரைக்கும் மியூசிக் போடுவார். ஓகே. இது எத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பொருந்தும்? அது இல்லாம ஒரு பாட்டுக்கு பல கோடியில சம்பளம் கேக்குறதா சொல்றாங்க. அதான் சம்பளம் வேற எக்கச்சக்கமா போயிடுச்சு, உலகளாவிய சம்பளம் கேட்கறாரு. ஆமா. அது இவங்களால கொடுக்க முடியும். கொடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் ஆல்டர்னேட்டிவ் ஜிவி பிரகாஷ்,
அனிருத் எல்லாம் மேல வந்தது காரணம். காரணம். இப்ப இளையராஜா எப்படி ம், சில விஷயங்கள்ல எக்குத்தப்ப நடந்தாரோ, ம், ஏஆர் ரஹ்மான் வந்தாரோ, அதே மாதிரிதான். ம்ஹும். ஒரு நடிகர் எக்குத்தப்ப நடந்தா அடுத்த நடிகர் வந்துருவார். வடிவேல் அப்படித்தான். ம், அவருடைய நடவடிக்கை சரியில்லைனாலும் ஆல்டர்னேட்டிவ் தேவை ம், மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. அது மாதிரி ஒருவருக்கு மார்க்கெட் இழப்பதற்கு காரணம் அவர்தான். அது ஏஆர் ரஹ்மான் மட்டுமல்ல, எல்லாரும் தான். பதவி வரும்போது பணியும் வர வேண்டும் தோழா. ஆமா. நீ உயர்ந்த இடத்துக்கு போகும்போது பணியும் வரணும். தேவா இத்தனை படங்களுக்கு இசையமைச்சாருன்னா, ம், இன்னைக்கும் நான் இசையமைச்சிட்டு இருக்காருன்னா காரணம் அவருடைய பணிவு தான். ம், முதலாளிகளை மதிக்கணும். இவரு ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் சொன்னா மட்டும்தான் உடனே மெட்டு போடுவார். ஓ, அப்பவும் மணிரத்னம் படத்துக்கு மொக்க பாட்டை போட்டு படத்தை ஒழிச்சிட்டாரு. ம். ஓ, மற்ற அப்படிலாம் வேணும்னு பண்ணுவாங்களா ஒருத்தர்? கிரியேட்டிவ் முடிஞ்சு போச்சு. ம், நீங்க ஒரு 4 வருஷத்துல அவருடைய மெட்டே ரிப்பீட் பண்ணாரு ரஹ்மான். ம், அதாவது இப்போ பொட்டன்சியாலிட்டி போயிடுச்சு, ம். படைப்புத்திறன் போயிடுச்சு, கற்பனை வளம் போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஆமா. ம்? ரெண்டாவது, இவர் வந்து துபாயில போய் ரெக்கார்டிங் தியேட்டர் போட்டார். ம், நீங்க எல்லாம் அங்க வாங்கினார். தமிழ் படத்துக்கு எதுக்கே துபாயில போய் ஆமா. மியூசிக் ஒண்ணு? நீ ஒழுங்கா கட்டுறா இருந்தா ஒண்ணு மும்பையில ஒரு தியேட்டர் போடு, இங்கே சென்னையிலே பெரிய இடம் தியேட்டர் போடு. யார் வேண்டான்னா? நீ பிழைக்கிறது அவன் துபாய்க்காரன் தானே பிழைப்பான், தமிழன் எப்படி பிழைப்பான்? தப்பு இல்லையா? ஆமா. சோ ஏஆர் ரஹ்மானுடைய அகம்பாவம், திமிர் நடவடிக்கைகள், தாமதம், சரியாக வேலை செய்யாதனால தான் மார்க்கெட் போச்சு. ம், மார்க்கெட் மட்டும் போகல, பொண்டாட்டியும் வேறு பண்ணிட்டார்ல. ம், பொண்டாட்டி என்ன காரணம் சொல்லிச்சு? என்ன சரியான கவனிக்கலையா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னைய உட்கார்ந்து கவனிக்கிறது போல அவர் பாட்டுக்கு மியூசிக் போடுறேன்னு போயிட்டாரு. ம். 2 பேரும் புரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டாரு. சோ வாழ்க்கையும் உடைந்தது, மார்க்கெட்டும் உடைந்தது. ஓகே. மதம் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொன்னாங்களே. அது போய் இப்ப நான் சொன்னேன்ல, இதான் மெய். ஓகே. மதம் ஒரு காரணம்னா, மணிரத்னம் யாரு? அந்தனர், ம், பார்ப்பனர். அவரு ஒன்னே மியூசிக் டைரக்டர் ஆகினார். ஆமா. அவர் மதம் பார்த்தா ஒன்னே மியூசிக் டைரக்டர் ஆனார். இல்ல. சரி வேண்டாம், மும்பையில மியூசிக் டைரக்டர் இல்லையா? ம், எத்தனை மியூசிக் டைரக்டர் முஸ்லீம்கள் இருந்தாங்க, ஆமா. வெற்றி பெற்றாங்க. அப்போ உங்ககிட்ட திறமை இல்லைங்கிறனால தான் நீ போடல. நீ சம்பளம் அதிகமா வாங்குற, டார்ச்சர் ஜாஸ்திங்கிறனால தான் ம், ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் வாய்ப்பு போச்சே தவிர, அது காரணம் முழுக்க முழுக்க ஏஆர் ரஹ்மானை தவிர அது மதம் காரணம் இல்ல. ஓகே. அப்படி நீ மதம் காரணம் இல்ல, மதத்தை விட்டுரு. ம், நீ யாருக்குமே மதம் மரம் தானே. ஆமா. இப்ப எனக்கு மார்க்கெட் இல்லைங்க, என் தொழிலுக்கு மதம் குறுக்கடா இருக்கு, விட்டுரு. ம், உனக்கு ஏதாவது குறுக்கடா இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்ற? அது மதம் காரணம் அல்ல, அதான் உண்மை. ஓகே. சோ சினிமால நடந்ததையும் ஜனநாயகன் பத்தின ஒரு சந்தேகம் மிகப்பெரிய ஒரு விஷயமா மக்களுக்கு இருந்தது. படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ணி வந்து ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அதுலயும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வருமா வராதா அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க சார். சினிமாவில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து கிளியரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.